தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதிமுகவிலிருந்து வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதிமுகவிலிருந்து வெளியேறுகிறார். மதிமுகவின் மூத்த தலைவர் மதிமுகவிலிருந்து வெளியேறுகிறார். மனம் நொந்து போய் வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1993ஆம் ஆண்டு வைகோ திமுகவிலிருந்து வெளியேறினார். முதலில் கட்சியை உடைத்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை. பின்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்தார். அவர் திமுகவிலிருந்து வெளியேறி வந்த பொழுது திமுகவிலிருந்து பல லட்சம் தொண்டர்கள் வைகோ பின்னால் வந்தனர். சில மூத்த தலைவர்களும் வந்தனர். வைகோவுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக இருந்தவர் மல்லை சத்யா. மல்லை சத்யா வைகோ பின்னால் வந்தார். வைகோவுக்கு அரணாக இருந்தார். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதில் கூட வைகோ அவர்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றியவர் மல்லை சத்யா என்று புகழாரம் சூட்டினார். மேலும் வைகோவுக்கு எந்தவித இன்னல்கள் ஏற்படும் போதெல்லாம் அவரை பாதுகாத்தவர் மல்லை சத்யா. நன்றி மறவாத வைகோ மல்லை சத்யாவுக்கு கட்சியிலே பதவி உயர்வு கொடுத்தார். கட்சியின் துணை பொதுச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் வைகோ தன்னுடைய மகனை கட்சிக்குள் கொண்டு வந்தார். தனக்கு அடுத்தபடியாக வாரிசாக நியமித்தார். ஆனால் துரை வைகோவோ மல்லை சத்யாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்தார். கட்சியை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். கட்சி பொதுக்குழுவில் தன்னை துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிடுங்கள் என்று மனம் நொந்து போய் மல்லை சத்யா கூறினார். ஆனால் வைகோ மல்லை சத்யாவுக்கு ஆதரவாகவே பேசி கட்சியின் துணை பொதுச் செயலாளராக தொடர்வார் என்று கூறினார். இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசுகையில் மல்லை சத்யா மீது தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். என்னவென்று சொன்னால், மதிமுகவிலிருந்து ஒரு சிலர் வெளியேறி சமீபத்தில் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். மதிமுகவில் வெளியேறியவர்களுடன் மல்லை சத்யா காரில் சுற்றியதாக வைகோ குறிப்பிட்டார். ஆக வைகோ மல்லை சத்யாவை வெறுக்க ஆரம்பித்து விட்டார். வைகோ அவர்கள் மல்லை சத்யாவை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார். கட்சியில் தனக்கு ஆதரவாக இருந்த ஒரே நபர் வைகோ தான். வைகோவும் தனக்கு எதிராக கிளம்பிவிட்டதால் மல்லை சத்யா மனம் நொந்து போயுள்ளார். அவர் கட்சியை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளார். இந்த சூழ்நிலையில் கட்சியை விட்டு வெளியேறுவதுதான் பொருத்தம் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் விரைவில் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அவர் திமுகவில் இணையப் போவதாக செய்திகள் வருகின்றன. மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து வெளியேறுவது மதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகும்.